கேட்டிருந்தேன். இல்லைனா மட்டன் பிரியாணிக்கு நான் ஒரு 210 பே பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு அந்த பிளேட்டு வாங்கிட்டு வந்து உட்காந்துருந்தேன். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு 4-5 வாய் எடுத்தேன். ஒரு 5வது வாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கண்ணாடி கல்கண்டு மாதிரி இந்த பாட்டில் பீஸ் இருந்தது. அதை நான் தெரியாமல் சேர்த்து கடிச்சு சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டோன்னே அதில் லைட்டாக தூள் உள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதை காமிச்சோன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் அதை பார்த்துட்டு அப்படியே தூக்கி குப்பையில் மூடிட்டார். மூடினோடனே நான் அவர்கிட்ட சவுட் கூட பண்ணலை. எனக்கு உள்ளே போயிடுமான்ட்டு நான் போய்ட்டு வாயை கழுவிட்டு வந்துட்டு தான் இவங்ககிட்ட பேச முடியும்னு சொல்லிட்டு போய் கை கழுவிட்டு வந்துட்டு இவங்ககிட்ட பேசுகிறேன். நான் எதுக்கு ஃபஸ்ட்டு மேனேஜர்கிட்ட காட்டணும், இஷ்யூ எதுவுமே காட்டாமல் நீங்கள் பாட்டு மூடிட்டீங்க, என்ன ப்ராப்ளம், என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னதுக்கப்புறம் வாங்க இது வந்து தனியாக பேசிக்கலாம். நான் இங்கே தனியாக பேசுறதுக்கு ஒன்றுமே நான் பாட்டில் கடிச்சிட்டு உட்காந்து வந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்கன்னு நேராக இங்கே லக்ஷ்மி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து என் கூட அப்போ ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. வந்துட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாமே டாக்டரை செக்அப் பண்ணிவிட்டு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க நான் நார்மல் ஒன்றும் இஷ்யூலாம் இல்லைப்பா, பட் இது தூள் தான், பட் வேறு எதாவது இஷ்யூனா நம்ம உள்ள வரைக்கும் இன்டீரியர் செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பலாம் தான் இருந்தேன். அவங்க ஓனர்கிட்ட மட்டும் ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓனருக்கு கால் பண்ணி கொடுங்க அப்படின்னா ஓனர் நம்பர் கொடுத்தாங்க. பேசினேன் அவர்கிட்ட. அவரும் நேரில் வந்தார். நேரில் பேசினார். என்ன சொன்னார், என்னப்பா பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த மாதிரி இருந்தது. ஜஸ்ட் எனக்கு இப்போ நான் தூளை வந்து நான் கண்ணாடி பீஸை கடிச்சிட்டேன். இப்போ நான் இங்கேருந்து வெளியே போகிற வழியில் எனக்கு ஏதாவது சுச்சுவேஷன் ஆகிடுச்சு, இல்லை நாளைக்கு இல்லை 2-3 நாள் கழிச்சு எனக்கு ஏதாவது அந்த பாட்டில் பீஸ்னால எனக்கு ஏதாவது ஃபால்ட்டு வந்ததுன்னா யாரும் நான் பொறுப்பேற்றுப்பா. எனக்கு இப்போ ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு எந்த இஷ்யூ இல்லாமல் நான் இதுமாதிரி வீட்டுக்கு போவேன். இது மட்டும் தான் கேட்டேன். அப்படி உன்னால் முடியாது, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதி கொடுங்க. நான் எனக்கு ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு எனக்கு ஏதாவது இஷ்யூ வந்தால் கூட நீங்கள் பொறுப்பேற்றுப்பீங்க. நான் அதுக்கப்புறம் எதுவும் கேட்கல. அவரும் என்னால் முடிஞ்சா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிப்பா அப்படின்னு. நான் டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். என்னை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவங்க பில்லும் போடாமல் தான் டேரெக்டாக இங்கே ரிசிப்ட்டும் போடாமல் தான் இங்கே டேரெக்டாக கூப்பிட்டு வந்தேன். இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் கேட்கும்போது ரிசிப்ட் எனக்கு தரல. அதுக்கப்புறம் நான் இந்த என்னுடைய அட்வொகேட் ஒரு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க அட்வொகேட் ப்ரொசீஜர் ஒன்று சொன்னாங்க, ப்ரோட்டோகால். அது ஃபாலோ பண்ணிவிட்டு ஆக்சிடென்டல் இன்ஜுரி சர்டிஃபிகேட் அது போட்டு கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் போலீஸுக்கு கால் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்க. இப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்காக போயிருக்கேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.